ஆக்டர் சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் வெளியில் போய் நில்லுங்க. சந்தோஷம் பாரதியும் வருவாங்க. அவங்க வரும்போது அவங்க கண்ணில் படாமல் என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஆ ஓகே சார், நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன். அண்ணா இங்கேயே நிறுத்துங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சார், என்ன என் மருமக வந்துட்டாளா? ஆமாம் சார், மாலதி வந்தாச்சு. ஆ, காலிங் பெல் அடிக்கிறா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யார் கண்ணிலையும் படாமல் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. வா மருமகளே, டக்குனு வா. ஏன் இவ்வளோ லேட்டு மாலதி? உட்காரு. யோ நாயுடு சார், என் மருமக வந்திருக்காயா, வா. இதோ வந்துட்டேன் சார். அப்படியே லெஃப்ட் எடுத்து. சார், சந்தோஷம் வந்தாச்சு. வாங்க மேடம். நீங்க என் மேல கோவமா இருக்கிறதா நடராஜன் சார் சொன்னாரு. அன்னைக்கு நான் பேசுனதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே. இந்தாங்க மேடம், நீங்க வருவீங்கன்னு சார் சொன்னாரு. உங்களுக்காக ஸ்பெஷலா நானே காஃபி போட்டிருக்கேன். என்ன வரவேற்பு பலமா இருக்கே. என்ன இப்போ என்னோட அதிகமாக மைண்ட் வாய்ஸ் போட ஆரம்பிச்சிட்டா? மாமனாரே, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? என்ன பிளான்னு சொன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கலாம் இல்லையா? பாத்தியா நாயுடு என் மருமக ஸ்பீட? ஏம்மா இவ்வளோ அவசரம் எதுக்கு? சொல்ல தானே போகிறேன். முதல்ல நாயுடு போட்டு கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லு. நாயுடுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா மேடம். என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, இனிமேல் சிரிக்க தானே போகிறோம், அதான். ஓ, சார், பாரதியும் வந்தாச்சு சார். சந்தோஷ், ஹே, நீ எங்க இங்க? உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். எதுக்கு இங்க வந்தீங்க? நடராஜன் கூட சண்டை போட போறீங்களா? நீ வேற, எனக்கு வேற வேலை இல்லை. உன் தங்கச்சி சாரி மாலதியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்.
மாலதி மாலதி இங்க வந்தாளா? உள்ளதாக இருக்கா? நான் சொன்னேன்ல 2 பேரும் சேர்ந்து ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உள்ள ஏதோ பிளானிங் போயிட்டுருக்கு. நாயுடு காஃபி சூப்பர். தேங்க்ஸ் மேடம். மாமனாரே, இந்த மல்லிகா டார்ச்சர் தாங்கல. பத்தாவதுக்கு மல்லிகாவுக்கு உங்க முட்டாள் பொண்டாட்டி வேற சப்போர்ட். ஏய், என்ன திமிரு இருந்தா என்கிட்டயே என் பொண்டாட்டியை முட்டாள்னுவ? அவ உன்ன மாதிரி தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டியா ஆனவ இல்ல, முறைப்படி தாலி கட்டி எனக்கு பொண்டாட்டியா ஆனவ. சாரி மாமனாரே, ஏன் இப்படி கோபமாயிட்டீங்க? சும்மா காமெடியா தான் சொன்னேன். அத்தைய மருமக தப்பா சொல்லுவேனா? சீ. நீ எனக்கு மருமக, நான் உனக்கு மாமனாரா? ஒழுக்கம் கெட்டவள. எனக்கு மருமக ராஜேஷுக்கு பிடிச்ச அந்த மல்லிகா தான், நீ இல்ல. என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? என்னாச்சு மாமனாரே? ஏண்டி மல்லிகாவை வீட்டு விட்டு விரட்ட திட்டம் போடலான்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஓடி வந்துட்டல. இந்த நட்ராஜன் கிரிமினாலஜி படிச்சு அதுல டாக்டர் பட்டம் வாங்கினவன், எங்கிட்டயும் வேலையை காட்டிட்டல நீ. என்ன இந்த ஆள் புதுசா ஏதாவது பிளான் பண்ணிட்டானா? ஏதோ தப்பா இருக்கே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேமா. ஏய், என்ன மைண்ட் வாய்ஸா? இந்த நடராஜன் கிட்டே வா. நான் போடுற பிளானை புரிஞ்சுக்கிறதுக்கான வயசும் இல்லை உனக்கு, அந்த அளவுக்கு அறிவும் இல்லை. என்னை ஸ்டடி பண்ணுறதுக்கே உனக்கெல்லாம் 100 வருஷம் ஆகும். ஒரு தடவையும் நீ என்னை மாமனாரேன்னு கூப்பிடும்போது எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்கும்டி. என்னையா என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பகைச்சுக்கிட்ட அப்புறம் உன் வாழ்நாள் முழுக்கவும் அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க முடியாது. ஞாபகம் வச்சு பேசு. கேட்டியா நாயுடு? யார்கிட்ட என்ன பேசுற பாரு. ஏய், இனிமே நீயே அந்த வீட்டில் இருக்க முடியுமான்னு பாரு. மடி, நீ மட்டும் இங்க வரலடி. உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சந்தோஷ ஃபாலோ பண்ணி பாரதியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் என் ஏற்பாடு தான். ஆனா இதெல்லாம் என் ஏற்பாடு தான் அவங்களுக்கு கூட தெரியாது. தட் இஸ் நடராஜன். நடராஜா, எதுக்கு இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? கோயில்லையும் தெருவிலையும் உன் கூட பேசினா தானே நான் உன்னை வழிமறிச்சு பேசுறேன்னு சொல்லி சமாளிப்ப. இப்போ என்ன பண்ண? என்ன சொல்லி சமாளிப்பேச்செல்லாம் சொல்லு. ஏய், அந்த வீட்டை விட்டு நான் விரட்டணும்னு ஆசைப்பட்டது மல்லிகாவில்ல, உன்னைத்தான். ஆனால் அதில் என்ன தெரியுமா ஒரு ப்ராப்ளம்? என் முட்டாள் அண்ணன் இருக்கானே, அவன் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவாம்மா. ரொம்ப நல்லவன். ஆனால் இந்த கேடுகெட்ட நடராஜனோட நீ தொடர்பில் இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நீ என்ன சால் ஜாப்பு சொன்னாலும் அவனை மன்னிக்கவே மாட்டான். மிஸ்டர் சிதம்பரம் பெரியசுவாமி அப்படியே கொதித்தெழுந்து நடக்க வேண்டியதெல்லாம் பார்த்துக்குவாரு. ஐ மீன், என்னெல்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேனோ அதையெல்லாம் நடத்தி வைக்கிறது அவன் பொறுப்பு. புரிஞ்சுதா? மல்லிகாவை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நான் ஐடியா கொடுப்பேன்னு நினைச்சு வந்தியாடிச்செல்லும். பாரியா நாயுடு, ஏற்கனவே இத்தினூண்டு மூஞ்சி, இன்னும் இத்தினூண்டு ஆச்சு பாரு. பரிதாபமா இருக்கு. ஐயோ, உன்னை நம்பி தானே நீ கூப்பிட்டதும் உன் வீட்டுக்கு வந்த. ஏன் இப்படி பண்ண? இதே மாதிரி தானே நீ கூப்பிட்ட உடனே உன்னை நம்பி ராத்திரின்னு கூட பார்க்காம என் பையன் வந்தான்.
அவனை மோசம் பண்ணி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணல, அதே மாதிரி தான் இது. దానికి దీన్ని సరిగా పోయింది. టిట్ ఫర్ టాట్. ఓకే இந்த பாரு, இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா உள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. போய் பார்த்துருவோம். வா. சார் சந்தோஷ் பாரதி 2 பேருமே உள்ள வராங்க சார். நாயுடு வேண்டப்பட்டவங்கலாம் வந்துட்டாங்களாம். ஸோ ஆல் இஸ் வெல். மருமகளே, நீ ஏம்மா கவலைப்படுற? உன் மாமனார் நான் இருக்கேன்ல. நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், என்ன நம்பு. போலாமா? வாமா. சந்தோஷ், சந்தோஷ், நீ நீ எங்கடா இங்க? நீ எதுக்கு இங்க? டேய் டேய் டேய், மூடுற, ரொம்ப நடிக்காத. மாமா அது பேச்சு வா ஓ இங்க வாங்க. என்னது? இங்க வா. இங்கயா? நாயுடு என்ன தென்ன விட்டு பாரு இவனுக்கு. டேய், என்ன கையால் இப்படி வான்ற? மரியாதை மரியாதை கொடுத்துரும். எந்த விஷயத்தையும் தலையிடாதான் உங்ககிட்ட சொல்லியிருக்காருல்ல, அவர் இதை கூட உனக்கு என்ன பேச்சு? ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியா? திருப்பி அடி வாங்கணுமா? ஏய் சீ, கையை கீழே போடு. என்ன நாயுடு இவன்? சின்ன புள்ள கையெல்லாம் வாங்குறான். டேய், இது என்ன உன் வீடு நினச்சியா? என் வீடு. போட்ட மரியாதையாக வெளியே போயிடு. அடிக்கடி வாங்கி சாவ போகிறான் நாயுடு. ஏய், உனக்கும் தான் சொல்கிறேன், அடி வாங்குறதுக்கு முன்னாடி இவன் அழைச்சிட்டு போ. போட வெளியே. பஸ். ஆட்டு பாடாத. ஏய் சந்தோஷ், அம்னிஷியா உனக்கு. டேய் ஏய், எவ்வளோ அடி வாங்கியிருக்கிற? டேய் டேய், இதை பாரு, நான் உன்னை தள்ளி தான் விட்டேன். நீ அடிக்காத ப்ளீஸ், வேணாம். சந்தோஷ், டேய் அடிக்காதடா. டேய் வேணா, நீ தள்ளி விடுறா. சந்தோஷ் டேய். அடிக்காதடா. டேய் நடராஜன் சரியா அடிக்கிற நீ? நீ வாங்கி. வேணாம் சந்தோஷ், வேணாம் ப்ளீஸ். டேய் சொல்றத கேளுடா. இந்த பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சுன்னு கேட்டா ஏய், ஏய், ஒழுங்கா ஏய், மரியாதையா ஏய். பதில் சொல்லு. ஏடா எது கேட்டாலும் அடிக்கிற. டேய் சீ, நக்கலா பதில் சொன்னா டேய் வலிக்குதுடா. டேய் என்ன பண்ணு டேய், சந்தோஷ் தெரியும்ல? விடுறா, வலிக்குதுடா. வலிக்குதுடா. டேய் டேய் விடுறா. டேய் வலிக்குதுடா. டேய் வேண்டாம். ஐயோ ப்ளீஸ்டா. டேய் சந்தோஷ். டேய் வேணாடா, உண்மையை சொல்லிடுறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன்டா ப்ளீஸ். அப்பா ஐயோ. ராஜேஷ் அந்த நைட்டு மாலத்தி வீட்டுக்கு போக வச்சதே நான் தான். கல்யாணத்தை மாலத்தி மூலமா நிறுத்தணும்னு பிளான் பண்ணதும் நான் தான். கல்யாணத்தன்னைக்கு மாலத்திக்கு அந்த வீட்டில் கதவை திறக்கிறதுக்கு என் ஆளுங்களை விட்டு தான் ஏற்பாடு பண்ணேன். ஏன்னா ராஜேஷ் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சேன். இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தர் தேவைப்பட்டது.
அதுக்காகத்தான் மாலத்தியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நானும் மாலத்தியும் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் செஞ்சோம். என்ன மன்னிச்சிடா ப்ளீஸ். மனுஷனடா நீ? என்ன ஜென்மண்டா நீ? கூட பிறந்த அண்ணனுக்கு துரோகம், கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம், பெத்த புள்ள அவன் வாழ்க்கையை போய் கெடுக்க பார்த்திருக்கேன். உன்னெல்லாம் உயிரோட விட்டான். அப்படிமா சந்தோஷ், இனிமே இவர் அடிச்சு என்ன ஆக போகுது? வாங்க போலாம். என்னத்த போறது? நீ என்ன மன்னிச்சிடு பாரதி. ஆனா நான் இதெல்லாம் உன் தங்கச்சிக்காக தானே செஞ்சேன். பாவம் மாலதி, அவளை எதுவும் பண்ணாதீங்க. அடி செருப்பு கட்டி அவளுக்கு நீ வக்கால் தடா. டேய் சந்தோஷ், சந்தோஷ், நீங்க வாங்க. ஏய், நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? நட்ராஜன் கிட்ட சிக்குவேன்னு சொன்ன, கேட்டியா? இதுதான் நட்ராஜன். நட்ராஜனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் வாழ்க்கையை நீயே முடிச்சுக்கிட்டேடி. அதுவும் நல்லதான். இனிமேலாவது ராஜேஷ் நிம்மதியா இருப்பான். சந்தோஷ், வாங்க போலாம். இவனை இங்க விட்டுட்டு போனா மறுபடியும் தான் பண்ணுவான். இவனெல்லாம் கொன்னுட்டு இங்க கொளுத்திட்டு போனோம்னு வச்சுக்கோ. அப்புறம் என்ன? சந்தோஷ், நம்ம வீட்டுல பெரியவர் இருக்காருல்ல, என்ன முடிவு எடுக்கணுமோ அது அவர் எடுப்பாரு. நீங்க வாங்க போலாம். நீ வாடா, உனக்கு வச்சுக்கிறேன் வா. நீ வீட்டுக்கு வா, உன் மேகப்ப களைச்சு அடிக்கிறாங்க வா. யோ நாயுடு, சார் என்னதான் இருந்தாலும் பாரதி ரொம்ப ஷார்ப்பியா. சார், அடி வாங்கினதுல உங்களுக்கு பொறிகிரி கலங்கி போச்சா? உங்களை அடிச்சது சந்தோஷ் சார். அப்படின்னா அவர் தானே ஷார்ப்பு. என்ன கிண்டலா போயிடுச்சா உனக்கு? ஏந்திரியா இந்த அடிக்க கீழே வந்துட்டா அவன் எப்படி அடிச்சான் பார்த்தல. கிண்டல் பண்றதுக்கு இடம் பொருள் ஏவல் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? இந்த பாரதி அவ்வளோ ஷார்ப்பியா? ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா பாத்தியா? அவ என் குடும்பத்துக்கு மருமகளா இருக்கிறது கூட நான் ஒத்துப்பேன். ஆனா இந்த கைஷாட இவ எனக்கு மருமகளா? இவ என் குடும்பத்துக்கு மருமகளா? ஏய் பண்ணாட, இன்னும் எதுக்கு இங்க நிக்கிற? போ போ. தப்பு பண்ணிட்டேன் நடராஜா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னது? நான் தப்பு பண்ணிட்டானா? நீ தப்பவே பண்ணலையா? நீ ரொம்ப உத்தமியா? நானும் தப்பு பண்றேன், நீயும் தப்பு பண்ற. நானும் ஒரு புறம்போக்கு, நீயும் ஒரு புறம்போக்கு. தப்பு பண்றதுதானே நம்ம 2 பேரோட வேலை. அப்புறம் என்ன பெருசா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற? ஐயோ, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. இவ மூஞ்சி எனக்கு பார்க்கவே பிடிக்கல நாயுடு. இவ்வளோ போ சொல்லு நாயுடு. ஹலோ மாலதி மேடம், சார் சொல்றாங்கல்ல, போங்க போங்க மேடம். இங்க பாரு நாயுடு, பிளான் பண்ணி நம்ம வேலையை நம்ம கரெக்டாக முடிச்சாச்சு. இனிமே முடிவெடுக்க வேண்டியது மிஸ்டர் சிதம்பரம் பெரியசாமி. அந்த ஆள் நல்ல முடிவாக தான் எடுப்பான்னு எனக்கு தெரியும். ஐயோ, இவ இன்னுங்க நிற்கிறாளே, இவ மூஞ்சியே எனக்கு பிடிக்கல. போக சொல்லி இவள. நடராஜா, இது வரைக்கும் உன்னை பழி வாங்க நினைக்கல. ஆனா இப்போ சொல்றேன், கேட்டுக்கோ. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உன்னை பழி வாங்குவ. நீ தாங்க முடியாம அழுது என் காலில் வந்து விழுவ. விழுந்து தப்பு பண்ணிட்ட, என்ன மன்னிச்சிடுன்னு கெஞ்சுவ. கெஞ்ச வெப்ப.